இறை தூதரை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் எல்லாம் அல்லாஹ் நமக்கு இந்த அரிய வாய்ப்பினை தௌஃபீக்கினை தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஜ்லிஸுடைய நோக்கம் என்பது நமது ஈமானை அதிகரிப்பது, நமது அந்தஸ்துக்களை அதிகரிப்பது. இதுதான் இந்த மஜ்லிஸுடைய நோக்கமாக இருக்கிறது. வேற எந்த நோக்கமும் இந்த மஜ்லிஸ்ல கிடையாது. நமக்கு மத்தியிலே கொடுக்கல் வாங்கலோ அல்லது நமக்கு மத்தியிலே பண பரிமாற்றமோ அல்லது வியாபார பரிமாற்றமோ வேற எந்த நோக்கமோ இந்த மஜ்லிஸ்ல நமக்கு கிடையாது. இந்த மஜ்லிஸுடைய நோக்கம் என்பது நமது ஈமானை அல்லாஹ்வை பற்றி பேசுவதன் மூலமாக, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசுவதன் மூலமாக நமது ஈமானை அதிகரிப்பதுதான் இந்த மஜ்லிஸின் நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. அப்ப உண்மையான ஈமானுடையவர்கள், உண்மையான மூமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் யார்? இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள், இறை தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள், ஷரீஆ அதாவது மார்க்க சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். அப்ப இறைவனுக்கு கட்டுப்பட்டு, இறை தூதருக்கு கட்டுப்பட்டு, ஷரியாவிற்கு கட்டுப்பட்டு மார்க்க வழியில் வாழக்கூடியவர்கள் தான் உண்மையான மூமின்கள். இதுதான் உண்மையான இறை நம்பிக்கை. ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாரு, வாயால் மொழிந்து, ஆனால் உள்ளத்துல அதனுடைய செயல்பாடு இல்லை. தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, தான தர்மங்கள் இல்லை. அப்படின்னா அவர் உண்மையான மூமினா? உண்மையான மூமினே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் அன்ஃபால் என்ற ஒரு சூரா இருக்குது, 8வது சூரா. அதுல 2, 3, 4 ஆகிய 3 வசனங்கள்ல உண்மையான மூமின்கள் யாரு என்ற ஒரு தன்மையை அல்லாஹ் அழகாக சொல்றான். இன்னமல் முஃமினூன அல்லதீன, நிச்சயமாக உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். முஸ்லிம்கள் வேற, மூமின்கள் வேற. முஸ்லிம்கள்னா இறைவனுக்கு கட்டுப்பட்டு அமல் செய்யக்கூடியவர்கள், உடல் ரீதியாக தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, இது இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள். அவர்களை முஸ்லிம்கள் சொல்றோம். மூமின்கள் என்று சொன்னால் இறை நம்பிக்கை சார்ந்தது. அப்ப இன்னமல் முஃமினூன அல்லதீன, உண்மையான மூமின்கள் யாரு அப்படின்னா ஒரு அடையாளம், இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு இறைவனை பற்றி நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். இது ஒரு தன்மை. நீங்க யாருக்காவது நடங்குதா? மக்களை பார்த்து நம்ம பயப்படுறோம், ஆனா படைச்சவனை பார்த்து பயப்படுறது கிடையாது. அரசு அதிகார பத்தி நம்ம பயப்படுறோம், அல்லாஹ்வை பத்தி பயப்படுறது கிடையாது. ஆட்சியாளனை பற்றி நம்ம பயப்படுறோம், அல்லாஹ்வை பத்தி பயப்படுறது கிடையாது. அப்போ உண்மையான மூமின்கள், அல்லாஹ்வுடைய பெயர் அவர்களுக்கு கூறப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், உள்ளங்கள் நடுங்கும். அப்ப இதுதான் உண்மையான அடையாளம். அதற்கு அடுத்து 2வது அடையாளத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு சாதத்துஹும் ஈமானா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், இறை வசனங்கள் அவர்கள் மீது ஓதி காட்டப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். அதாவது இந்த இறை நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, இறை நம்பிக்கையுடைய தன்மை கூடும் குறையும், அப்படியே இருக்காது. இந்த மஜ்லிஸ்ல இருக்கும் பொழுது பயபக்தியா இருப்போம், வெளியே போனா பொய் குத்தலாட்டம் எல்லாம் வந்துடும், வியாபாரத்துல கலப்படம் வந்துடும், கொடுக்கல் வாங்கல்ல மோசடி வந்துடும், எல்லாமே வந்துடும். அப்ப ஈமானை பொறுத்த அளவுல 50% ஈமான் இருக்கு எனக்கு, பள்ளிவாசல் இருக்கும்போது 50% இருக்குது, வெளியே போயிட்டோம்னா 10% குறைஞ்சு போயிடும், அல்லது 20% குறைஞ்சு போயிடும். அப்ப ஈமானை பொறுத்த அளவுல ஸ்டெடியா இருக்காது, நம்பிக்கை கூடும் குறையும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு சாதத்துஹும் ஈமானா, அவர்களுக்கு இறைவனுடைய அத்தாட்சிகள் ஓதி காட்டப்பட்டால், குர்ஆன் ஓதுறமா இல்லையா? தொழுகையில வசனங்கள் ஓதப்படுகிறது,
இப்ப தொழுகையில நாம ஏதோ நினைக்கிறோம், யார் நமக்கு கடன் தரணும், எங்க போகணும், எங்க வரணும், ஆளை கழிச்சு நோன்பு வருது, பலசர ஜாமா வாங்கணும், இப்படிதான் எண்ணங்கள் இருக்குது. ஆனால் இதா குரி அல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்கள் மீது குர்ஆன் ஓதி காட்டப்பட்டால் செவிதாழ்த்தி கேளுங்கள். அன்சித்து லஹு, அதற்காக மௌனமாக இருங்கள். அல்லக்கும் துரகமும், நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள். அப்ப குர்ஆன்ல தொழுகையில ஓதப்படக்கூடிய வசனங்கள்ல நம்ம காது தாழ்த்தி கேட்கிறோம்னா கிடையவே கிடையாது. ஈமான் இருந்தா தானே. அப்ப அந்த வசனங்கள், ஓதக்கூடிய வசனங்களை செவிதாழ்த்தி கேட்கணும். ஓதி முடிச்ச பிறகு அந்த வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அர்த்தம் அறிந்து அமல் செய்யணும். இதுதான். அப்ப இறைவனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் சாதத்துகும் ஈமானா, அவர்கள் என்ன செய்யும்? ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இரண்டாவது தன்மை. மூணாவது அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் இறைவனின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பார்கள். தவக்குல், அதாவது அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைக்கணும். இப்போ பள்ளியாசலுக்கு தொழுக வர்றோம், செருப்பு போடுறோம், அல்லாஹ் பார்த்துக்கிடுவான்னா அது திருடு போயிடும். இப்ப பைக்கில் வர்றோம், சைக்கிள் வர்றோம், கூட்டாம வர்றோம், அப்ப நம்ம மேல தப்பு, அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், அப்படி கிடையாது. அதாவது அதற்குண்டான வேலைகளை செய்யணும். நமது பொருளை பாதுகாப்பதற்குண்டான வழியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், அப்படிதான் நம்பிக்கை வைக்கணும். ஒட்டகத்துல வர்றாரு, ஒட்டகத்தை கட்டி போட்டாதான் நிற்கும், ஒட்டகத்தை அப்படி விட்டா ஓடி போயிரும். ஒட்டகத்துல வந்துட்டு அப்போ அல்லாஹ் பார்த்துக்கிடுவான் அப்படி விட்டாருன்னா அல்லாஹ் பார்க்க மாட்டான். இப்ப நம்பிக்கை தவக்குல் அப்படின்னா சும்மா விட்டுட்டு அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். உதாரணமா மனைவி மக்களை தெருவில் விட்டு அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், அப்படி கிடையாது. அவர்களுக்காக உழைச்சு போடணும், அல்லாஹ்வையும் வணங்கணும். அப்ப இதுதான் தவக்குல். தவறா நினைச்சுக்கிட்டுதாங்க, எல்லாமே அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், எல்லாமே அல்லாஹ் பார்த்துக்கிடுவானா அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். உனக்கும் கடமை இருக்குது. அப்ப தவக்குல் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். ஆனால் எந்த ஒரு காரியத்திலும் அந்த காரியத்தை செய்யக்கூடியதுல சீரா இருக்கணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரிதான். நமது பொருளை பாதுகாப்பதில் கவனமும் இருக்கணும், கவனத்திற்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்வுக்கு நம்பிக்கை வைக்கணும். நமது மனைவி மக்களுக்கு உழைச்சி போடணும், உழைச்சி போட்ட பிறகு அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், ரிஸ்க் அல்லாஹ் தருவான். இதுதான் நம்பிக்கை. வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அப்போ இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையான மூமின்கள் யாரு அப்படி என்பதை தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மூன்று அடையாளங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹி ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானம் வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன் சொல்லிட்டு அல்லதீன யுகீமூன ஸலாத்த, நாலாவது அடிப்படை தொழுகை நிலைநிறுத்தும். மூமின்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னோம்னா மூமின் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுல்லாஹ் சொன்னோம்னா முஸ்லிம் கிடையாது. உண்மையான மூமினு யாரு அப்படின்னா அல்லதீன யுகீமூன ஸலாத்த, தொழுகை நிலைநிறுத்தணும். தொழுகை இல்லை அப்படின்னா அப்ப அவன் பரிபூர்ணமான மூமின்கள். மூமின் 100% மூமின் சொல்ல முடியாது. இப்ப நாலாவது அடிப்படையை அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுகீமூன ஸலாத்த, அவர்கள் தொழுகை நிலைநிறுத்த வேண்டும். அஞ்சாவது அடையாளத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அவர்கள் பிறருக்கு தான தர்மங்கள் பண்ணணும். நல்ல தொழுவாரு, நல்ல தாடி வச்சிருப்பாரு, நல்ல ஜிப்பா போட்டிருப்பாரு, நல்ல இபாதத் செய்வாரு, எல்லா வணக்கமும் இருக்கும், ஹஜ்ஜெல்லாம் செய்வாரு, ஒரு பைசா இழக்க மாட்டாரு. அப்ப இவர் உண்மையான மூமினும் கிடையாது. அப்ப மூமினுடைய ஒரு ஐந்தாவது அடையாளத்தை அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நாம் அவர்களுக்கு வழங்கிய, இப்ப நாம சம்பாத்தியம் பண்றோம், நாம சம்பாத்தியம் கிடையாது அல்லாஹ் சொல்றான். இப்ப நாம கோடி கோடியா வச்சிருக்கோம், லட்ச லட்சமா வச்சிருக்கிறோம், கார் பங்களா வச்சிருக்கிறோம், இது நாம சம்பாதிச்சது. ஆனா நமக்கு உரிமையானதா அல்லாஹ் வழங்கியது. நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து என்ன, அல்லாஹ் இந்த நபருக்கு வழங்காம இந்த நபருக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நினைச்சா இவருக்கும் கொடுத்திருக்கணும், இவருக்கு கொடுத்த மாதிரி. அப்ப இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்னா இவருக்கு நாம வழங்கல, இவருக்கு நாம வழங்கி இருக்கிறோம். நாம வழங்கியதிலிருந்து அவர் இவருக்கு செலவு பண்ண வேண்டும், ஏழைகளுக்கு செலவு பண்ண வேண்டும். இப்படி ஒரு 5 அடையாளத்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த 5 அடையாளத்தின் தன்மைகள், இந்த 5 அடையாளத்தினுடைய அந்த சிஃபத்துகள், வழிமுறைகள் யார்கிட்ட இருக்குதோ அவர்தான் யாரு? உலாயிக்க ஹுமுல் மூமினுன்னு அல்லாஹ்வே சொல்றான். அவர்கள் தான் உண்மையான மூமின்கள். அப்ப இவர்கள் தான்
உண்மையான மூமின்கள் லகும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம். இந்த 5 அடையாளங்களை பேடக்கூடிய உண்மையான இறை நம்பிக்கையாளர்களுக்கு என்ன இருக்குது? லகும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம். அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த பதவிகள், பல பதவிகள் காத்திருக்குது. இந்த உலகத்துல பதவி இருக்குதோ, பணம் இருக்குதோ, சொத்து இருக்குதோ, மதிப்பு இருக்குதோ, மரியாதை இருக்குதோ, ஆனா அல்லாஹ்விடத்துல உண்மையான மூமினுக்கு என்னது? இந்த உலகத்துல மதிப்பு இல்லை என்றாலும் கூட அல்லாஹ்விடத்தில் தரஜா, பல தரஜாக்கள், ஒரு தரஜாத் இல்ல, பல அந்தஸ்துக்கள் இருக்கிறது. மக்ஃபிரத்தும், அல்லாஹ்விடத்துல என்ன இருக்குது? பாவ மன்னிப்பு அவருக்கு இருக்குது. லகும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம் வ மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம். சங்கையான வாழ்வாதாரம். வாழ்வாதாரத்தை தேடி அடுத்தவன் கையை காலில் விழுறோம், இணை வைக்கிறோம், அதுல பறக்கத்து கிடையாது. அப்படி நாம கையில கால விழுந்தாலும் தருவான் நினைச்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்துல மனுஷன் மோசமானவன். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இன்னல் இன்சானில் ரப்பிஹி லகனூத். மனுஷன் நன்றி கட்டவன். நீ எவ்வளவுதான் ஒருத்தனுக்கு விசுவாசமா நன்றி உள்ளவனா அடிச்சாலும் நினைச்சாலும் கூட உனக்கு தர்ம சங்கட நிலையத்துல எவனும் உதவ மாட்டான். அப்போ நம்மளுடைய அந்த தேவைகள் நமது முதலாளி பூர்த்தி செய்வாரு, நமக்கு தெரிஞ்சவங்க பூர்த்தி செய்வாங்க, நாம நினைக்கிறோம். கடைசியில் என்ன செய்வான்? வீடை கட்டி இருப்போம், உதவி செய்வோமா, கடைசியில் உதவி செய்ய மாட்டான். நடக்குதா இல்லையா? அப்போ உண்மையான இறை நம்பிக்கையின் அடிப்படையில இந்த 5 அம்சங்கள்ல நீங்க பேணீங்கன்னா உங்களுடைய ஈமானும் அதிகரிக்கும், உங்களுக்கு தரஜா அந்தஸ்துகளும் உயரும், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும் கிடைக்கும், ரிஸ்குன் கரீம். சங்கையான ரிசுக்கு. அதாவது நம்ம ரிசுக்கு சில பேர் தேடுறாங்க, உழைக்கிறாங்க, ஆனா அடிமையா இருக்கிறாங்க, அடுத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கிறாங்க. அது ஒரு சங்கையான ஒரு வாழ்வாதாரமா நம்ம கருத முடியாது. அவன் இலக்காரமா தருவான், பிச்சைக்கார மாதிரி காசு போடுவான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்ற? ரிஸ்குன் கரீம், சங்கையான வாழ்வாதாரம். நீ யாரையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு மதிப்பு மிக்க ஒரு ஊதியத்தை, மதிப்பு மிக்க பொருளாதாரத்தை, ஒரு சங்கையான வாழ்வாதாரத்தை நாம வழங்குவோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே இந்த 5 விஷயங்கள் நாம பேணி நடந்தோம்னா இதுதான் உண்மையான இறை நம்பிக்கை. இப்படி நடப்பவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். அவர்களுக்கு அந்த 3 அந்தஸ்துகள் இருக்கிறது, 3 வெகுமதிகள் இருக்கிறது. எனவே இந்த 5 அம்சங்களை பேணி அல்லாஹுவின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த 3 வெகுமதிகளையும் பெற்ற நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவாகும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். சுப்ஹான்.